Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ் வேரியபிள் சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான எக்ஸ் வேரியபிள் சம் ரீகால் தான், பார்க்கலாம். எப்படினாலும் நீங்கள் முன்னே எக்ஸ் வேரியபிள் சம் வந்து நடத்தினதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு சில சம் தரேன், அதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். ஒரு 3 சம் தரேன். ஃபஸ்ட்டு அடிஷன் அந்த சப்ராக்ஷன் அதில் மட்டும் தரேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த செம்மை போட்டு பாருங்கள். நான் ஆனால் ஆன்சர் போட ஆரம்பிச்சிடுவேன், நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போயே நான் ஆன்சர் போட ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 = 9 இருக்குது. அப்போ வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை மட்டும் தனியாக வச்சுக்கணும். அந்த சைடு இருக்க நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல 3, இந்த 3யை வந்து அந்த சைடு கொண்டு போகணும். இங்கே +3 இருக்குது, அப்போ இந்த சைடு வரும்போது -3 மாறிடும். அப்போ 9 - 3 என்ன ஆன்சர்? 6. அப்போ எக்ஸுக்கு ஆன்சர் 6. ஓகேவா? ஆன்சர் 3 தான். அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம்மில் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு வேளை இங்கே 2 நம்பர் இருந்து மறுபடியும் இங்கே 3ஆவது நம்பராக கொண்டு போகும்போது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் இதை கொண்டு போனாலும் ஓகே, இல்லை இப்படி எழுதினாலும் எழுதிக்கோங்க. 9 + 1 இங்கே என்ன இருக்குது? -4ன்னு இருக்குது. -4 இந்த சைடு வந்தால் +4. +4னா அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 + 1 10, 10 + 4 14. அப்போ இதோட ஆன்சர் 14 தான். இல்லை இப்படியும் போகலாம். நீங்கள் எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிறீங்களா? எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு 9 1 மேலே ஆட் பண்ணிடுங்க. 10 போட்டு அப்புறம் இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்து நீங்கள் x = 14 போடுறதுனாலும் போடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரி 2 நம்பர் மேலே இருந்துச்சுல்ல, அதை அப்படியே ஒரே இதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் இந்த 4 எப்படி கொண்டு வந்து போடலாம். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, 3 நம்பராக வச்சு கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அடுத்து மூணாவது சம்மோட ஆன்சர் என்னது? இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே 0 இருக்குது, 0 - 4ன்னு இருக்குது. 0க்கு சைன் கிடையாது, இங்கே 4 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ -4 தான் ஆன்சர், எக்ஸோட ஆன்சர். இன்னொரு சம்மம் அப்படியே போடுறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி போடுவீங்க? நீங்களே யோசிச்சு பார்த்து போடுங்க. இல்லை இதுக்கான ஆன்சரும் நான் போடுறேன், அதை நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இது உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டானு நான் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவில். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு இதில் வந்து இப்படியே வச்சு பண்ணுறாலும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் 2 நம்பர் இருக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 2 நம்பர் எக்ஸை மட்டும் தான் தனியாக வச்சுருக்கணும்னு இருக்கேன். அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற நம்பர்லாம் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த சைடு அப்படியே இருக்கா? இப்போ இந்த +5 இந்த சைடு போனால் +5 இந்த சைடு போனால் -5 ஆயிரும். +4 இந்த சைடு போச்சுன்னா -4 ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 18 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 11 வரும். 11ல் -5 போச்சுன்னா 11 வந்து பெரிய சைன். 11ல் -5 போச்சுன்னா என்ன வரும்? 6 வரும். 6 வருமா? 6 போச்சுன்னா 6ல் 4 போச்சுன்னா 2 வரும். 2 வரும்போது ஆன்சர் 2 தான். ஏன்னா சைன் வந்து சின்ன சைனாக தான் இருக்குது, அதனால 2 போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இப்போ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட முடியும் ஸ்டார்டிங்கில். அதனால் நீங்கள் வேகமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே நீங்கள் இதை திருப்பி எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நீங்கள் திருப்பி எழுதிட்டு நீங்கள் நார்மல் சம் மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸை மட்டும் தனியாக வச்சுட்டு 3 + 8 + 5 இந்த சைடு போச்சுன்னா -5 +4 இந்த சைடு போச்சுன்னா -4. அப்போ x = இதெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் போட்டுருங்க. அப்போ அது 18 3 ஆட் பண்ணால் 11, 11ல் 5 போச்சுன்னா 6, 6ல் 4 போச்சுன்னா 2. இதில் வந்து நான் ஏன் மைனஸ் சைன் போடலன்னா, இப்போ 8யும் 3யும் நீங்கள் ஆட் பண்ணுங்களேன். இதில் சைன் சம் வச்சு தான் இதுவும் வருது. +8 + 3 ஆட் பண்ணுறோன்னா +11 தான் வரும். அதில் -5. ஓகேவா? பெரிய நம்பர் சைன் தான் போடுவோம். +11 6 5 போயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் 6. அப்போ -4 அடுத்து இது பண்ணோம்.
இப்போ இதில் பெரிய நம்பர் சைன் வந்து +, +ல் 6ல் 4 போச்சுன்னா 2. இதான் ஆன்சர். அதனால தான் +2 வருது. ஓகே, தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.